ஒரு நாள் ஒரு காட்டில் முயலுக்கும் ஆமைக்கும் மறுபடியும் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த போட்டியில் என்னாச்சு அப்படின்னா முயல் தோற்று போயிருக்கும். இந்த தடவை நம்ம தோற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டப்பந்தயத்தில் வந்து நிற்கிது. ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கிறாங்க. முயல் வேகமாக ஓடுது. ஓடி போய் பாதி வழியில் ஒரு கல் தட்டி கீழே விழுந்துருது. கீழே விழுந்துட்டு உட்காந்துருச்சு. இந்த தடவை நம்ம தோத்துட்டோம், நம்மளால் ஓட முடியல அப்படின்னு. மெல்ல மெல்ல ஆமை நகர்ந்துட்டே வந்து முயல்கிட்ட சொல்லிச்சான், ஏன் நீ வந்து ஓடாமல் இருக்கிற அப்படின்ட்டு. நான் கீழே விழுந்துட்டேன், இனிமேல் என்னால் ஓட முடியாது, நான் இந்த தடவையும் தோற்று போயிட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் நீ நினைக்காத, நீ மீண்டும் முயற்சி செய்து பாரே, நீ வெற்றி பெறுவ அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். சரி அப்படின்ட்டு முயல் மறுபடியும் எழுந்திருச்சு ஓட ஆரம்பிக்குது. ஓடி போய் பந்தயத்தில் வெற்றியும் பெறுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்திற்காக நிறைய முயற்சி செய்து தோற்று போயிருப்போம் இல்லையா? ஆனாலும் மீண்டும் முயற்சி செய்தால் நாமும் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம்.